அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஆர்டிசி அண்ட் ஸ்டார்பல் மற்றும் எம்ஐ ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்ட் மேக்கர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று நம்ம டிட்டர்மினேஷனை பற்றி பார்த்தோம். ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு இருக்க வேண்டிய 5 Dஸில் முதல் டியை பற்றி பார்த்தோம். டிட்டர்மினேஷன், ஸ்ட்ராங்கான தீர்மானம் எடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2வது டி, அதாவது டெடிகேஷன். சூப்பர், ஒரு பவர்ஃபுல் ஒரு டீஸ் இந்த டி. டெடிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அர்ப்பணிப்பு இல்லையா, ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு சமர்ப்பணம். அதாவது நம்ம பிஸ்னஸில் என்ன பண்ணணும்னா டெடிகேஷன் ஆகணும். அதாவது பாசிட்டிவ் எண்ணத்தோட, நல்ல பாசிட்டிவ் மைண்ட்ஸோட சமர்ப்பிக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை படிக்கணும், இந்த பிஸ்னஸை கற்றுக்கணும், இதை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட, பாசிட்டிவ் எண்ணத்தோட நம்ம இந்த பிஸ்னஸுக்கு, நம்ம இந்த தொழிலுக்கு நம்மளை சமர்ப்பிக்க வேண்டும். அதுதான் டெடிகேஷன் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான 2வது டி என்ன அப்படின்னா டெடிகேஷன். முதல் டி டிட்டர்மினேஷன், நல்ல ஸ்ட்ராங்கான தீர்மானம் இல்லைன்னா எதுவுமே நம்ம பண்ண முடியாது. தீர்மானம் எடுத்த பிறகு இதுதான் என்னுடைய லைஃப், இதில் தான் நம்ம ஜெயிக்க போகிறோம், இதில் தான் சக்ஸஸ் ஆக போகிறேன்னு தீர்மானம் எடுத்த பிறகு டெடிகேஷன், 2வது டியான டெடிகேஷன் இல்லைன்னா நம்மளோட தீர்மானத்துக்கு எந்த விதமான சக்ஸஸும் கிடைக்காது. அப்போது சக்ஸஸ் ஆகணும்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு டெடிகேஷன் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நமக்கு இருக்கணும். அந்த டெடிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த தொழிலை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக நம்ம எந்த எல்லையிலையும் இறங்கி படிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி படித்து நம்ம கூட வரக்கூடியவங்களுக்கு அதை தெளிவாக கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய டெடிகேஷனை அதில் செயல்படுத்தணும். அப்படின்னா நிச்சயமாக நம்ம இந்த பிஸ்னஸில், எந்த பிஸ்னஸாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் ஜெயிக்கலாம். டெடிகேஷன் இல்லைன்னா எந்த தொழிலுமே ஜெயிக்க முடியாது. அப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு இருக்க வேண்டிய மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தில் 2வது டி, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், டெடிகேஷன். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். டிசிப்ளின்னா என்னது? கரெக்டான டைமுக்கு வராமல் இருக்கிறது, சொன்னால் கேட்காமல் இருக்கிறது, எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது, எந்த வேலையும் சொன்னால் செய்யாமல் இருக்கிறது பேர் டிசிப்ளினாக கிடையாது. எப்போவுமே டிசிப்ளின் அப்படின்னா, நம்ம ஒரு செயலை செய்கிறோன்னா அந்த செயலை கரெக்டான டைமுக்கு, அந்த வேலையை தெளிவாக, ஒழுங்காக, கரெக்டாக, கிளாரிட்டியாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் டிசிப்ளின். எந்த நபருக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டா அந்த டைமுக்கு போகிறது, அந்த டைமில் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, அந்த டைமுக்கு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை செயல்படுத்துறதுல எல்லாத்துலேயுமே டிசிப்ளினோடு இருக்கணும். இந்த டிசிப்ளின் இல்லாத நபர் எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்க முடியாது. அப்போது டிசிப்ளின் எதுலெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, பிஸ்னஸில் மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஆரோக்கியத்திலையும் நம்ம டிசிப்ளின் கொண்டு வரணும். நம்ம டெய்லி ரொட்டீன் நம்ம செய்யக்கூடிய செயல்களையும் சரி, நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுலையும் சரி, நம்மளுடைய உடம்பை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நம்ம உடம்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்பு இருந்தால் தான், நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸையும் நம்ம என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். நம்ம ஃபேமிலியும் சரி எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். அப்போ நம்மளுடைய டிசிப்ளின் எதுலெல்லாம் இருக்கணும்? நம்மளுடைய பிஸ்னஸில் மட்டும் இருக்கக்கூடாது, நம்மளுடைய ஹெல்த்லேயும் இருக்கணும். நம்மளுடைய ஃபேமிலியில், நம்மளுடைய ஹெல்த்லேயும் எல்லாத்துலேயுமே நம்ம டிசிப்ளினாக இருக்கணும். ஹெல்த்துக்கு பிறகு தான் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஹெல்த். அந்த ஹெல்த் பாதிச்சிச்சுன்னா நிச்சயமாக அவரால் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்போ டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஹெல்த்துக்கும் வேணும், பிஸ்னஸுக்கும் வேணும். அப்போது ட்ரைனிங், அதே மாதிரி டெய்லி ட்ரைனிங் அட்டன் பண்ணுறது, ஃபுட் கண்ட்ரோலில் இருக்கிறது, ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும். ஃபினான்ஷியல், நம்மளுடைய பணத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணுறோம், எந்தெந்த இதிலெல்லாம் நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணுறோம், பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணுறோமா, இல்லை தேவையான பொருட்களை வாங்குகிறோமா, தேவையான விஷயங்களில் செயல்படுத்துகிறோமா, ஒரு ட்ரைனிங்க்கு செலவு பண்ணுறது எல்லாமே கரெக்டாக, இல்லை நமக்கு தேவையில்லாத செலவுகள் பண்ணுறோமா. நிறைய பேர் தேவையில்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க, ஆனால் ட்ரைனிங் படிக்கிறதுக்கு செலவு கம்மியாக பண்ணுவாங்க. டிசிப்ளின் சொல்லும்போது எதுக்கு செலவு பண்ணணும், எந்த இதுக்கு செலவு பண்ணக்கூடாது, வேஸ்ட்டு செலவை கம்மி பண்ணுறது. ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஹெல்த் டிசிப்ளின், பிஸ்னஸ் டிசிப்ளின் அண்டு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அதே மாதிரி ஃபுட்டு, சாப்பிடக்கூடிய உணவுகள்லையும் டிசிப்ளின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு. ஃபஸ்ட்டு நம்பர் 1 நம்ம பார்த்தது டிட்டர்மினேஷன், தீர்மானம், ஸ்ட்ராங்கான தீர்மானம். 2வது டெடிகேஷன், நம்ம டெடிகேஷன், நம்மளை அர்ப்பணிக்கணும், நம்மளை சமர்ப்பிக்கணும் சொல்கிறாங்க பிஸ்னஸ் ஓனர்ஸ். 3 பார்த்திங்கன்னா டிசிப்ளின். நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் டிசிப்ளினோடு இருந்தால் நம்மளுடைய செயல்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்னு சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கி வீடியோஸில் 2 டியை பார்த்தோம். ஒன்று
டெடிகேஷன், ரெண்டாவது டிசிப்ளின். ஓகே, நம்ம நாலாவது டி அண்ட் அஞ்சாவது டியை நாளைக்கு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல் லீடர்ஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.